ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஸ்பைசியான டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுனாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக பர்ஃபெக்டாக செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், எல்லாமே சேர்த்து செஞ்சால் தான் குழம்பு ரொம்ப பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக வருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்காக ஒரு 1.5 கிலோ நாட்டுக்கோழி பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டு வினர், கடலெண்ணெய் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்டார் பூ, நெக்ஸ்ட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு 4லேருந்து 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தே ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா ஸ்மெல்லு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியன் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா இதை வதக்கி விடணும். நாட்டுக்கோழி குழம்புனாலே இந்த ஸ்பைசஸ் எல்லாமே, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லாட்டி நீச்சு ஸ்மெல் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பாருங்கள், ஆனியன் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது போல் நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளியாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இது வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். வெங்காயம் தக்காளி மெயினாக நல்லா சாஃப்டாக வதங்கினா மட்டும்தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வருங்க. தக்காளி விட வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு. அதுக்கு ரொம்ப அதிகமாக வேணாம். 3/4 தக்காளி எடுத்துக்கோங்க. 1% வெங்காயம் அப்படின்னா அதில் 3/4% தக்காளி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா, மல்லித்தழை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 திருப்புனா போதும். தக்காளி 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறம் தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மல்லித்தழை, புதினா தழையெல்லாம் சேர்க்கணும். அப்போ தான் வாசனை கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் பீஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தாலும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்னசாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் எல்லாத்தையுமே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் சிக்கன் போட்டுட்டு இதுக்கான மசாலா போட்டுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக விசில் விட்டுட்டு குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு சிலர் தனியாக வேக வச்சுட்டு கூட இதில் சேர்ப்பிங்க. அதுவும் தனியாக வேக வச்சுட்டு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு தனியாக சேர்த்துட்டு தண்ணி விட்டு ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு வெந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டு சும்மா ஒரு 2 கொதி விட்டுட்டு மசாலா ஸ்மெல் போகிறதுக்கப்புறம் இறக்கிட்டால் குழம்பு ரெடி ஆகிடும். நான் இப்போதைக்கு தனியாலாம் வேக வைக்கல, எல்லாத்தையும் இது கூடயே சேர்த்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக விசில் விட்டுடுவேன். இது போல் செய்யும்போது நமக்கு டைமும் நல்லா சேவ் ஆகும். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் செய்வேன் நாட்டுக்கோழி குழம்பு. பாருங்கள், சும்மா ஒரு 4 வாட்டி கிளறி விடுங்க. மசாலா எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே. இப்போதைக்கு ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். அதுலேருந்து தண்ணி நிறைய வெளியே வரும். தண்ணி இதிலேருந்து வெளியே வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி விட்டு மசாலா போடும்போது பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி வந்திருக்கு வெளியே. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் பிளேட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் பிளேட் போட்டு மூடி வேக விட்டிங்கன்னா மறுபடியும் தண்ணி வெளியே வருங்க.
பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் வெளியே வந்ததுனால பீஸ் எல்லாமே தனித்தனியாக செண்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போதைக்கு மறுபடியும் ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போல் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, எல்லாமே சிக்கன்லேருந்து வெளியே வந்த தண்ணி தான். இதே போல் 5 நிமிஷம்னு சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு 2 வாட்டி நம்ம மூடி போட்டு மூடி எடுத்தோம்னா நிறைய தண்ணி வெளியே வந்துடும் சிக்கன்லேருந்து. இதுக்கப்புறம் தாங்க நம்ம மசாலா சேர்ப்போம். பாருங்கள், ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணி இதை ஒரு 1/4 அளவுக்கு இதுலேயே நல்லா பாயில் ஆகிடுச்சு சிக்கனு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது 1.5 kg சிக்கனு, அதனால நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். காரம் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். மெயினாக இது எல்லாமே இதில் கரெக்டாக சேருங்க, எந்த மசாலாவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. பெப்பர் பவுடர் நம்ம ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அப்போ தாங்க இந்த நீச்சி ஸ்மெல்லாம் எதுவும் இருக்காது. நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் அதுக்கான மெத்தடில் செய்யும்போது தான் கரெக்டாக இருக்கும், நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி சீக்கிரம் அந்த நீச்சி ஸ்மெல் வந்துடும். நம்ம இந்த மசாலா எல்லாம் கரெக்டாக சேர்த்தா மட்டும்தாங்க குழம்பு நல்லாயிருக்கும். நான் சேர்த்துருக்க எல்லாமே அந்தந்த அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு கம்மியாக மட்டும் சேர்க்காதீங்க, கரெக்டாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு விசில் விட்டுருங்க. இதுக்கு நாட்டுக்கோழிக்கு நான் ஒரு 4 விசில் விட்டுக்குவேன். பாருங்கள், நல்லா ஃப்ளேமாக வச்சுட்டு விசில் விட்டுருங்க. நான் ஒரு 4 விசில் விட்டுட்டு எடுத்துடுறேன். ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. பட் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது போல் இருந்துச்சுன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ரைஸ்க்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் கொதி விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம பெப்பர் பவுடர் நிறைய சேர்க்கும்போது காரம் ஜாஸ்தியாக இருக்குமோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். இது நாட்டுக்கோழி நான்வெஜ் குழம்பு எது செய்யறதா இருந்தாலும் லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸ்பைஸியாகவும் இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்கிற சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் நல்லா வெந்திருந்தால் மட்டும்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கிரேவியாக வந்துடுச்சு. எனக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே நம்ம வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்கும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோஸ்லேயே நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ். பாய்.